சென்னை குன்றத்தூரில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளதால் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு தொடக்கப் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் 3 நாள் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் 2ஆம் நாளான இன்று நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 13 ஆசிரியர் சங்கங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் குன்றத்தூரில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளதால் இன்று வழக்கம் போல் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் யாரும் இல்லாததால் ஊழியர்கள் பள்ளிக்கு விடுமுறை என அனுப்பி வைத்தனர். இதனால் மாணவர்களை பெற்றோர்கள் அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. குன்றத்தூரில் கொடிக்கம்பத்தை நட்ட ஒரே நாளில் மர்ம நபர்கள் அறுத்து எடுத்து சென்றதால் பரபரப்பானது. சென்னை குன்றத்தூரில் பாமக சார்பில் பல்வேறு பகுதிகளில் நேற்று புதிய கொடிக்கம்பங்கள் நட்டு கொடியேற்றப்பட்டது. இந்த நிலையில் குன்றத்தூர் அடுத்த கொல்லச்சேரி 4 சாலை சந்திப்பில் பாமக சார்பில் புதிதாக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. காலை புதிதாக நடப்பட்டிருந்த அந்த கொடிக்கம்பத்தை மர்ம நபர்கள் அறுத்து எடுத்து சென்றதாக வந்த தகவலை அடுத்து பாமகவினர் அங்கு ஒன்று திரண்டதால் பரபரப்பானது. இதனை கண்டித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மேலும் குன்றத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாமகவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் அறுத்து எடுத்து செல்லப்பட்ட கொடிக்கம்பத்தில் புதிதாக கொடிக்கம்பம் நடப்பட்டு கொடி ஏற்றப்பட்டது. மேலும் கொடிக்கம்பத்தை அறுத்து எடுத்து சென்ற மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து குன்றத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது. அண்ணா மகளிர் தையல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் மூலம் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடை வழங்கும் பணி 2013ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2024-25ஆம் கல்வியாண்டில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள 1021 பள்ளிகளில் 69,689 மாணவ மாணவிகளுக்கு சீருடை வழங்கப்பட்டது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருச்சி அருகே ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகனுக்கு திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தாப்பேட்டையில் அமைந்துள்ள காசி விசாலாட்சி, காசி விஸ்வநாதர் சிவாலயத்தில் அமைந்துள்ள முருகனுக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பால்குட உற்சவம் நடைபெற்றது. 93ஆம் ஆண்டாக ஆடி கிருத்திகை விழாவில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் பிரார்த்தனை செய்து திரளான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து ராஜவீதி வழியாக உலா வந்தனர். அதனைத் தொடர்ந்து பால்குட ஊர்வலம் சிவாலயத்தை வந்தடைந்து பின்னர் ஆறுமுக பெருமானுக்கு பாலபிஷேகம் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் ஆறுமுக பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். செங்கல்பட்டில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் 1 மணி நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. தமிழகம் முழுவதும் உள்ள சுகாதாரத்துறை ஊழியர்கள் 2 மணி நேர பணியின்றி பணியமர்த்தி 8 மணி நேரத்திற்கு மேலாக பணிச்சுமை கொடுப்பது, திறன் வளர்ப்பு பயிற்சி கொடுத்து சான்றிதழ் வழங்கிட வேண்டும், ஊதிய உயர்வு, ஊழியர்களின் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தங்களின் குடும்பத்தோடு இன்று போராட்டத்தில் ஈடுபட இருந்தனர். இந்த நிலையில் தென் மாவட்டத்தில் இருந்து ஏராளமானோர் சென்னை நோக்கி சென்றபோது பல இடங்களில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மேலும் தேனி மற்றும் திருச்சி மாவட்டத்தில் இருந்து வந்த ஒப்பந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் சென்னை நோக்கி சென்றவர்களை செங்கல்பட்டு அருகே தடுத்து நிறுத்தினர். அப்போது செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே ஒப்பந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் செங்கல்பட்டு தாம்பரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.